ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டி குபேர சாய் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு சரித்திரம் அத்தியாயம் 4 பார்ட் 1. இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மும்மூர்த்திகளை குழந்தைகளாக்கிய அனுஷ்யா, அத்திரி முனிவரோட வரலாறு. இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன அத்தியாயத்தோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நாமதாரகன் நம்மளோட சித்தர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைத்தார். என்ன வைக்கணும்னா, அத்திரி முனிவர்னா யாரு, அதுக்கப்புறம் குரு எப்படி உருவானாரு, இந்த 2 கேள்வியை தான் அவர்கிட்ட கேட்டார். இந்த 2 கேள்விக்கு தான் நம்மளோட சித்தர் இந்த அத்தியாயத்தின் மூலயமா நம்மளுக்கு விளக்க போகிறார். அதாவது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற முதல்ல நம்மளோட சித்தர் சொல்றாரு, முதல்ல இங்க ஒரு பிரளய நீர், ஒரு பிரளய நீர் நடந்ததுன்னு சொல்றாரு. பிரளய நீர் என்ற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய தண்ணி கடலுக்குள்ள, அதாவது கடல் பூகம்பம் மாதிரி அந்த வீடை, இந்த உலகமே அழியும் அப்படின்றது தான் பிரளய நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இப்போ நம்ம என்னன்னு கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய பிரம்மா நான்முகன்னு சொல்லுவாங்க. ஏன் நான்முகன் சொல்கிறாங்கன்னா, அது 4 வேதங்களாக பிரிக்கிறதுனால நான்முகன்கள் சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய பிரம்மா உருவாக்கின அந்த படைப்பு முடிய போகுது, அடுத்த படைப்பு ஆரம்பிக்க போகுதுன்றது தான் நம்மளுடைய கான்செப்ட். அதனால தான் நம்மளுடைய உலகம் அழியுது. ஸோ அந்த உலகம் அழியும் போது அதுக்கப்புறம் நம்மளுடைய பெருமாள், நம்மளோட ஸ்ரீமன் நாராயணன் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த உலகத்தை திருப்பி உருவாக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அதை உருவாக்க ஆசைப்படும் போது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மூட்டை, பெரிய ஒரு மூட்டை உருவாகுது. அந்த மூட்டை பேர் என்னன்னா ஹிரண்ய கர்ப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிரண்ய கர்ப்பம்னா என்னென்னா, எப்படி ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு கர்ப்பம் ஆகிறன்னா ஒரு பெண், அது ஒரு பெண்ணாக சொல்கிறாங்க. அப்போ அந்த மூட்டை உருவாகும் போது ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் தேவர்கள் இருக்காங்க, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மனிதர்கள் இருக்காங்க. இது மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்மளுடைய நான்முகன், அதாவது நம்மளுடைய பிரம்மா தோன்றார். இதுக்கப்புறம் நம்மளோட பிரம்மா தோன்றும் போது என்ன பண்ணுறேன்னா, உலகத்தை உருவாக்குறதுக்கு நம்மளோட ஸ்ரீமன் நாராயணன் அவர்கிட்ட பதவியை கொடுக்குறாங்க. அப்போ அவர் எப்படி உருவாக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 14 உலகம் எப்படி பிரிக்கிறாரு, 14 உலகங்கள் 10 திசைகளாக பிரிக்கிறாரு. அங்கே நல்லது தீமை கெட்டது எல்லா குணங்களுமே அவர் உருவாக்குறாரு. பிறகு அதுக்கப்புறமேட்டா 7 புத்திரர்களை உருவாக்குறாரு. 7 புத்திரர்கள்னா, இப்போ முதல்ல ஒரு உலகம் உருவாகுதுன்னா குழந்தை பிறக்காதுல்ல, அதனால அவங்களா உருவாக்குறாங்க. ஒரு 7 குழந்தைய உருவாக்குறாங்க. அந்த குழந்தை பேர் என்ன சொல்றாங்கன்னா, மாரிசி, அத்திரி, அங்கிரிசி, புலஸ்தியா, புலாஹரா, கிருது, வசிஷ்டர், இந்த 7 பேர் உருவாக்குறாங்க. அதுல முதல்வர் தான் குருன்னு சொல்றாங்க. அந்த குரு பேர் தான் யாரு, அத்திரி. நம்ம பார்க்க வந்தது யாரு, அத்திரி முனிவர். ஸோ அத்திரியுடைய முனிவரை பத்தி தான் இப்போ அந்த அந்த மனுஷனை உருவாக்குனதே இந்த குருவை தான் சொல்றாங்க. இந்த 7 பேர்ல இவர் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாரு, நம்மளோட அத்திரி முனிவர். அத்திரி முனிவரோட ஒய்ஃப் பேர் பார்த்தீங்கன்னா அனுஷியா. இவங்க ரொம்ப ரொம்ப பிரபலமா இருக்கிறாங்க அந்த ஊர்ல, அந்த ஏரியாவில். அதாவது நம்ம அத்திரி முனிவரையும் நம்மளுடைய அனுஷியாவை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுறாங்க. எப்படின்னா, அவங்க அனுஷியா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கணவரான அத்திரி முனிவரை பராமரிக்கிறாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சலிப்பு தட்டாமல் அவங்களுக்கு என்ன பணிவிடை செய்யணுமோ அதை முழுச்சா அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற தேவர்கள்லாம் இவங்களை ரொம்ப பொறாம பிடிக்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சூரியனே வந்தாலும் அவங்க சுட்டு எரிச்சாலும் அவங்க தணிஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கணவனுக்காக அவங்க நேசிச்சு அந்த வேலையை செய்யறாங்க. அப்ப நம்மளுடைய தேவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு நம்மளோட மூமூர்த்தி கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி அனுஷியா அத்திரி முனிவன் இருக்கிறாங்க. அனுஷியான்றவங்க அவங்க கணவனை அப்படி பாக்குறாங்க, அப்படி செய்யறாங்க. எங்களுக்கு இதை பார்த்து நாங்க ஏதாவது அவங்க மனசு ஏதோ கோணும்படி பண்ணிட்டாக்கா எங்களை சாபம் விட்டு எங்களை எங்களோட பதவியோ எல்லாமே போயிட போகுது, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை சொல்றாங்க நம்ம மூமூர்த்திகிட்ட. இன்னும் மூமூர்த்திக்கு ஒரு இது அப்படி ஒரு பெண்ணா, அப்படி ஒரு சேவை செய்ய, அது இப்படி பண்றாங்க, எப்படி அதுன்ட்டு அவங்க எப்படி வர்றாங்கன்னா, தவ வேடத்துல வராங்க. ஒரு முனிவர்கள்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த வேடத்துல வராங்க. அப்ப என்னென்ன பாக்குறாங்கன்னா, அத்திரி முனிவர் போற நேரத்துல வந்துடுறாங்க. வரும்போது நம்மளுடைய அனுஷியா மட்டும்தான் இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னாக்கா, அனுஷியா என்ன செய்யறாங்கன்னா, போயிட்டு வரும்போது அந்த 3 சித்தர்கள் வேடத்துல வரும்போது எங்களுக்கு பசிக்குது, சாப்பாடு போடுங்க. நம்மளுடைய அனுஷியா என்ன சொல்றாங்கன்னா, இருங்க, நான் ஒரு பூஜையில இருக்கேன், அந்த பூஜையை முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் சாப்பாடு போட்டுடுறேன்
அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய அனுஷியா வந்து சித்தர்கள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி பூஜை முடிஞ்சோடனே சாப்பாடு போடுறேன்னு. உடனே நம்மளுடைய சித்தர்கள் 3 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பசி எடுத்துச்சுன்னா நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஆனால் நம்மளுக்கு நல்லபடியாக அனுஷியா வந்து பூஜையை முடிச்சுட்டு வந்து சாப்பாடு போடுறதுக்காக இலையெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. அப்போ நம்மளுடைய இந்த மூர்த்திகளும் வேடத்தில் வந்திருக்காங்கல்ல, சித்தர் வேடத்தில். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இங்கே கேள்விப்பட்டேம்மா, நீங்கள் வந்து உங்களுடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னா வரவங்க எப்படிலாம் விருப்பப்படுறாங்களோ அந்த உணவு எப்படி ஆசைப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணுவாராமே. அந்த பெருமையை கேட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களோட அழகை பற்றி உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால் எங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து நிர்மூலமாக, அதாவது ட்ரெஸ் இல்லாமல் எங்களுக்கு சாப்பாடு போடணும், எங்களுக்கு அதுதான் எங்களுடைய இஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே, நம்மளுடைய அனுஷியாவால் வந்து நம்மளுடைய கணவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. கணவரை வந்து அவங்க கணவர் தான் கடவுளாக கண்டு வாழ்ந்திருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை தட்ட முடியல. ஆனால் அவங்க சொல்கிறதையும் அவங்களால செய்ய முடியாது. இந்த கருப்பை விட்டுவும் கொடுக்க முடியாது. அதுக்காக வந்து நம்மளுடைய அனுஷியா வந்து இது எப்படி வந்து அவங்கள திருப்திப்படுத்துகிறாங்க, நம்மளுடைய மூர்த்திகள் எப்படி திருப்திப்படுத்தினாங்களா இல்லை திருப்திப்படுத்தலையா, கணவருக்காக கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இது பார்க்குறதுனால நம்ம உங்களோட வாழ்க்கை எல்லாம் மாறும். இது வந்து குருவை நம்ம பார்க்குறதுனால நம்மளோட லைஃப் கண்டிப்பாக மாறும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இது எல்லாருக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஓம் குரு சரித்திரமே போற்றி, ஓம் குரு சரித்திரமே போற்றி, ஓம் குரு சரித்திரமே போற்றி.